ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் வீட்டு விருந்தில் சுவையான சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாகட்டும். இப்போது அதில் ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது தாளிப்பு பொருட்கள் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது கீறி வச்சுருக்க 4 பச்சை மிளகாயை அதோடு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்குவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கியாச்சு. இப்போது நான் 1/2 கிலோ அளவு சிக்கனை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு கவுச்சி வடை அந்தளவுக்கு இருக்காது, அதுக்காக மஞ்சத்தூள் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலே சிக்கன் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வதங்கட்டும். இப்போது நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போட்டும் ஒரு தடவை வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே எல்லா மசாலாவும் நல்லா வதங்குற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த பச்சை வாசனை போய் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். நான் அதுக்கு 2 தக்காளியும் 1/4 கப் அளவு தேங்காய், நறுக்கின தேங்காவையும் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில். இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வதங்கிடுச்சு. இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி விழுதையும் அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். உப்பு வரப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது, போதும். ஆல்ரெடி 2 தடவை உப்பு சேர்த்துருக்கோம், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வைக்கலாம்.
சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 2லேருந்து 3 விசில் உங்கள் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மணக்க நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ டெம்ப்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கல்ல. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.